நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட வரலாறை பத்தி 11 விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னோட வரலாறா, என்னோட லைஃப் ஹிஸ்டரி உனக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, உங்களோட லைஃப் ஹிஸ்டரியில உங்களோட இனத்தோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி நான் பேச போறேன். உங்களோட பாட்டனும் பூட்டனும் எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கறத சொல்ல போறேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களோட ஜெனரேஷனை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லீனியேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உங்களோட வம்சாவழி வந்து எப்படி வாழ்ந்திருந்தாங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அண்ட் இது வந்து ஒரு 1001 படம் பார்த்த மாதிரி இருக்கலாம், இல்ல பாகுபலி படம் பார்த்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன் நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத யோசிக்கவே வந்து புல்லரிப்பா இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க வந்து ஹரப்பன் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷனா இருக்கலாம், இல்ல மாயன் சிவிலைசேஷனா இருக்கலாம், இல்ல எஜிப்தியன் சிவிலைசேஷனா இருக்கலாம். இதெல்லாம் வந்து எந்த மாதிரி சிவிலைசேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இடங்கள் வந்து இன்னைக்கு மயான பூமியா இருக்காங்க. யாருமே வாழ்றது கிடையாது. மக்கள் ஏதோ ஒரு காலத்துல அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, இந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடங்கள் அப்படியே இருக்கு. அது ஈஸியா வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் போய், அதாவது வந்து இந்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ற டிபார்ட்மெண்ட் போய் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி, ஓகே மக்கள் இங்க இப்படி வாழ்ந்திருக்காங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் தமிழர்களை பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஹிஸ்டரியை பாக்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வாழ போறாங்க. அதாவது இப்போ ஹரப்பன் சிவிலைசேஷன் பாத்தீங்கன்னா, அங்க இருந்த மக்கள் வந்து ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி காணாம போகல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுற அதே தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து செல்போனை வச்சு யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல வாழ்ந்திருந்தாங்க. மக்கள் காட்டு மிராண்டியா சுத்திட்டு இருந்த காலத்திலும் இதே மண்ணுல வாழ்ந்திருக்காங்க. சோ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்கணும்னா, தோண்டி பார்க்கணும்னா, இன்னைக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த மன்னர்களும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்களும் சரி, இருக்கிற பில்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பில்டிங் கட்டுறோம், அதுக்கு மேல இன்னொரு பில்டிங் கட்டுறோங்கிறதுனால முந்தின ஜெனரேஷனோட ஆர்டிஃபேக்ட்ஸும் பொருட்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நாம இப்போ சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா நடந்திருக்கிறது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஊரோட ஒரு மிகப்பெரிய சிட்டி. யோசிச்சு பாருங்க, அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு படம், ஒரு கிராமம் வந்து காணாம போய் திருப்பி கிடைச்சிச்சுன்னு சிட்டிசன் படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2200 வருஷத்துக்கு முன்னாடி மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிட்டியா இருந்த, இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு சிட்டிஸா இருந்த ஒரு மிகப்பெரிய இடம் கீழடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம் வந்து இன்னைக்கு மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படி அதுங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு ரெண்டு பேர் தான் ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு பாண்டியர்கள், இன்னொன்னு சோழர்கள். இது வந்து பாண்டிய நாடு கிட்ட இருக்கு. அதாவது இன்னைக்கு மாடர்ன் டே மதுரை கிட்ட இருக்கிற 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. மதுரையில இருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம் தான் கீழடி. இந்த கீழடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி மண்ணுக்கடியில இருக்கிறத இப்ப கண்டுபிடிச்சு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட 11 விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். இது வந்து தோண்டி பார்க்கிற விஷயங்கள். சோ இதுல 11 விஷயங்கள் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளோட கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கு, நம்மளோட ஹிஸ்டரி எப்படி இருந்திருக்குங்கிறத சொல்ல போறேன். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேம் விளையாடுற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த அரசியலை பத்தி கடைசியில் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு பழமையான சிவிலைசேஷன் என்னன்னு கேட்டோம்னா, எல்லாருமே சொல்றது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த சிந்து சமவெளி, அந்த நார்த் இந்தியால இருக்குல்ல, அதை சொல்லுவோம். அதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படிங்கறதுனால வந்து அது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அதை விட இல்ல அதுக்கு ஈக்குவலா வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு சிவிலைசேஷன் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுதான் இங்க இருந்த தமிழ் மக்கள் அண்ட் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்படி சொல்றப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, நம்ம தான் புக்ல வாசிச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வாசிச்சதெல்லாம் புக்ல மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கு கிடைச்ச சில ப்ரூஃப்ஸ் வந்து நிறைய லைப்ரரிஸ் எரிச்சப்போ சேர்ந்து மக்களோட வரலாற்றை சேர்த்து எரிச்சிட்டாங்க. அழிக்கப்பட்ட வரலாறு வந்து இப்போ இத்தனை 2500 வருஷம் கழிச்சு ஒரு சிட்டியா இருந்துகிட்டு இங்க பார் நான் இருக்கேங்கிறது எடுத்து வெளியே காமிச்சிருக்கு. இந்த சிட்டியை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்றேன். இந்த கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்றேன். முதல் விஷயம் என்ன, 11 விஷயத்துல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ பிளான்ட் சிட்டி. அதாவது வந்து இன்னைக்கு சென்னையில நீங்க மழை பெஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லாம வெள்ளமாயி மொத்த ஊரே கவுந்து போகுது. கரெக்டா 2018 நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் சென்னையோட நிலவரம், தமிழ்நாட்டோட மோஸ்ட் அட்வான்ஸ் சிட்டியோட நிலவரம். ஆனா 2200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கீழடியில வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணப்பட்ட சிட்டியா இருந்திருக்கு. ப்ராப்பரா வந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரோட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டான ரோட்ஸ், குறுக்கு சந்தை எதுவுமே இல்லாம நீட்டா எல்லாமே பிளான் பண்ணி கட்டப்பட்ட சிட்டியா இருக்கு. இன்னைக்கு சென்னையில வெள்ளம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளம் வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளத்துல
போய் பில்டிங் கட்டுறது, ஒழுங்கா பிளான் பண்ணாம இருக்கிறது, கண்டமானிக்கு வந்து ரியல் எஸ்டேட்டை விற்கிறது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருந்தாம அப்பமே வந்து ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணப்பட்ட சிட்டியா இருந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதான் முதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பிளான் பண்ண சிட்டினா அதுல என்ன டெக்னாலஜி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலே வந்து சீவேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது வந்து ட்ரைனேஜ், சாக்கடை வந்து ப்ராப்பரா வந்து செங்கலை யூஸ் பண்ணி வந்து கட்டி இருக்காங்கிறத சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அத்தனை 2200 வருஷத்துக்கு முன்னாடி செங்கலை யூஸ் பண்ணி சாக்கடை கட்டின விஷயம் எல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல சாக்கடை இல்லாம தானே நம்ம முனிசிபாலிட்டி நம்மள ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிளேனால உருவாக்கப்பட்ட ஓடைகளை யூஸ் பண்ணிருக்காங்க, பைப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து களிமண்ணுனாலே வந்து பைப்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இது இன்னைக்கு நம்ம வந்து பண்றது ஒரு மேட்டர் கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் பிளாஸ்டிக் பைப்ஸ் இருக்கு. பட் அந்த காலத்துல வந்து அவங்க களிமண்ணை யூஸ் பண்ணியே வந்து தண்ணி ஓடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. களிமண்ல வந்து பைப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்டு சைன் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பானைகள் வந்து இன்னைக்கு இருக்கிற பானைகள் மாதிரி இல்லாம உள்ளுக்குள்ள இருந்து சூட வச்சு வந்து அதை வந்து பானையா மாத்திருக்காங்க. அண்ட் ரொம்பவே வந்து டிசைன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அந்த பானையில வந்து ஜெனரலா நம்ம டிசைன் போட்டோம்னா உடைஞ்சிரும். பட் அந்த மாதிரி கூட உடையாம அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு டூல் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அனிமலோட போன்ல இருந்து உருவாக்கப்பட்ட டூலை வச்சு வந்து பானைகள்ல வந்து டிசைன் வரைஞ்சிருக்காங்க. டிசைன் வரையப்பட்ட பானைகள் வந்து அப்பவே இருந்திருக்குங்கிறதா நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட ராயலா நம்ம எவ்வளவு வாழ்ந்திருக்கோங்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்த செல்வ வளங்களை காமிக்கிற மாதிரி அஞ்சாவது விஷயம். அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, யானையோட தந்தத்துல வந்து செஸ் போர்டு அண்ட் செஸ் பிளேயர்ஸ் உருவாக்கி விளையாண்டுருக்காங்க அந்த காலத்துல இருந்த மக்கள். சாதாரண மக்கள், யாரும் மன்னர்கள் கிடையாது, சாதாரண மக்களே வந்து யானையோட தந்தத்துல இருந்து ஐவோரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து உருவாக்கப்பட்ட பொருட்களை வச்சு வந்து செஸ் போர்டு வச்சு செஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து கிடைச்சிருக்கு. ஆறாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து தி பாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த இதுதான் வந்து அரசியலுக்கு மிகப்பெரிய காரணமே. 5000 பொருட்கள் இந்த மாதிரி வந்து எங்க கீழடியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு வெளியே. இந்த 5000 பொருட்கள்ல மோஸ்ட் சென்சேஷனல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கூட வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட பொருள் கிடையாது. அப்போ 2200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட கூற்றா இருக்கு. அதனாலதான் வந்து ஜெனரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு பயங்கரமா ஃபண்டிங் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட ஐடியாலஜியே வந்து ஒரு மதம், ஹிந்துயிசம் அப்படிங்கிறதுல இருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றப்ப வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே வந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கிறத நினைக்கிறப்ப வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஹிந்துயிசம் இல்ல, இஸ்லாம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டி கிடையாது, புத்திசம் கிடையாது, சமணம் கிடையாது, எந்த மதமுமே கிடையாது. மதம் சார்ந்த ஒரு பொருள் கூட எடுக்கப்பட்ட 5000 பொருட்கள்ல இல்லங்கிறது தான் வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். சோ இதுதான் வந்து பொலிட்டிக்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. வெளியே எடுத்துட்டோம்னா தமிழர்கள் வந்து மதத்திலிருந்து தள்ளி போயிட்டாங்கன்னா, எந்த மதமும் இல்லாம ஒரு இனமா மாறிட்டாங்கன்னா என்னங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காயின்ஸ். சோ அந்த காலத்திலே வந்து அவங்க மத்த கண்ட்ரீஸோட டைப் இருந்ததற்கு ரோமன் காயின்ஸ் வந்து இங்க எடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த காலத்திலே வந்து வணிகம் வந்து அவ்வளவு டைப் இருந்திருக்குங்கிறதுனால அதை வந்து சொல்றாங்க. அந்த காலத்திலே வந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த காலத்துல இருக்கிற ரோமன் கண்ட்ரியோட வந்து டைப்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் ரோம்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜீசஸ் ரோம் சைட் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே வந்து அங்க இருக்கிற மக்களோட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க தமிழர்கள். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்டாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரிங்கிறது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துல வந்து நெசவு தொழில் பண்றதுக்கான இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து மண்ணுக்கடியில தோன்றப்ப எடுக்கப்பட்டிருக்கு. ப்ராப்பரா ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சு ப்ராப்பரா இண்டஸ்ட்ரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிருக்குங்கிறத சொல்றாங்க. ஒன்பதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பாமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுக்கப்பட்ட 5000 பொருட்கள்ல இல்லவே இல்ல. தாலி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா இப்ப கல்யாணம்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம தமிழர்கள் வாழ்ந்திருக்கலாங்கிறத சொல்றாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. என்னைக்கு அது மனசுக்கு வந்து பிரச்சனை ஆகுதோ அவங்க வந்து அதை விட்டுட்டு போகிற அளவுக்கு தான் அவங்களோட அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷனா இருந்திருக்கு. அவங்க வந்து தாலி கட்டிட்டு கடைசி வரைக்கும் ஒருத்தனுக்கே ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லாம மனசுக்கு பிடிச்ச வரைக்கும் ஒன்னா இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் சொல்றாங்க. 10வது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியோட ஒரு மிகப்பெரிய கோல் என்ன அப்படிங்கறது, நம்ம பிரைம் மினிஸ்டரோட மிகப்பெரிய கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டாய்லெட்டாவது இருக்கணுங்கிறது. இன்னைக்குமே நம்ம பஸ்ல எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு இருக்கோம், நடுவில் எங்கேயாவது நிறுத்தினாங்கன்னா ப்ராப்பரான டாய்லெட்ஸ் கிடையாது. இது 2018ல இந்தியாவுக்கு இருக்கிற நிலவரம். பட் அத்தனை 2200 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்பரான டாய்லெட் வச்சு ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சு அன்னைக்கே இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து கிடைக்கிறது ஒரு பிரிவிலேஜா இருக்கு. பட் 2200 வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட்ஸ் வச்சு இருக்கிற ஒரு சிவிலைசேஷனா இருந்திருக்கு. அண்ட் 11வது அனிமல் லவர்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜெனரலா எல்லாருக்குமே ஒரு கியூரியஸ் அதிகமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அங்கேருந்து எடுக்கப்பட்ட செங்கல்கள்ல ஒரு செங்கல்ல மட்டும் ஒரு அனிமலோட பாதம் வந்து பதிஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அந்த அனிமல் அந்த கல் வந்து காயறதுக்கு முன்னாடி அந்த அனிமல் வந்து கால் வச்சிருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலோட ஃபுட் பிரிண்ட் வந்து ஃபர்தரா படிச்சு பாக்குறப்ப தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாயோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது நாயோட ஃபுட் பிரிண்ட் தானே, இது நாயோட கால் அடிக்க வந்து ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா இருக்க போது, அதுல என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நாயை விட ரொம்பவே மிகப்பெரிய சைஸ்ல இருக்கிற நாய் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற நாயெல்லாம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, பட் அவங்க யூஸ் பண்ண நாய் வந்து ஒரு சிங்கத்தையும் புலியையும் தூக்கி சண்டை போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நாய் இருந்தா எப்படி இருக்கும், அவ்வளவு பெரிய கால் அச்சு வந்து அதுல இருக்குதுங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த 11 விஷயங்கள் தான் வந்து இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மெயினா நான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்த விஷயங்கள் அதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது போக வந்து கோல்டன் டைஸ், அதாவது வந்து அந்த தாயத்து இருக்கும்ல, அதெல்லாம் வந்து தங்கத்தில எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் போக இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்கவேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா ஃபண்டிங் தர மாட்டேங்கிறாங்க. அண்ட் இங்க எக்ஸ்கவேட் பண்ற தலைமை அதிகாரியை வந்து மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொன்னப்ப அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண முடியாது, நான் அவனோட ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட வரலாறு இப்படி ஏன் இப்படி ஒரு கவர்மெண்ட் இருந்துகிட்டு நம்ம கிட்ட இருந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தினாலும் நம்மளோட அவேர்னஸ் நம்ம நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்க ஆரம்பிப்போம். இதை பத்தி தயவு செஞ்சு வீட்டுல பேச ஆரம்பிங்க. நம்ம வந்து எங்கெங்க போய் பேச முடியுமோ அங்கெல்லாம் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, நார்த் இந்தியன்ஸ் கிட்ட பேசுங்க, பக்கத்து ஸ்டேட்ல இருக்கவங்க கிட்ட பேசுங்க. எல்லார்கிட்டயும் நம்ம யாரு, நம்மளோட வரலாறு என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்ல ஆரம்பிங்க அப்படிங்கறத சொல்லிட்டு முடிக்கிறேன். அண்ட் அதை தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி வேற ஏதாவது தமிழை பத்தின ஹிஸ்டரியோ இல்ல தமிழை பத்தின விஷயங்களோ பேசணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எனக்கு ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். So see you next video. Until then, bye. Melody signing off here. Tamil வாழ்க. Bye.